நேயர்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயம் என்பது ஏதோ வழிபாட்டிற்குரிய இடம் என்று மட்டும் எண்ணிவிடக்கூடாது. ஆலயங்கள் சமூக பொறுப்பையும் உலக அமைதியையும் ஏற்படுத்தும் உன்னதங்கள் என்றால் கூட மிக இல்லை. அந்த ஆலயங்களை உங்கள் கண்முன் கொண்டு வருவதற்காகவே இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. பிரணவத்திற்கு பொருள் கூறாத பிரம்மனை சிறையில் அடைத்த கோலத்துடன் முருகன் பாலசுப்பிரமணியனாக எழுந்தருளி காட்சியளிக்கும் திருக்கோவிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். இந்த ஆண்டார்குப்பம் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சென்னை நகரிலிருந்து நெல்லூர் செல்லும் இருப்பு பாதையில் பொன்னேரி ரயில் நிலையத்திலிருந்து மேற்கில் 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. முருக பக்தரான சம்பர்த்தன முனிவருக்கு சந்தியாவந்தன பூஜைக்கு தண்ணீர் இல்லாமல் சிரமப்பட்ட நேரத்தில் அன்னாருக்கு அருள் பாலிக்கும் வகையில் முருகப்பெருமான் தனது திருக்கை வேலால் நிலத்தை கீறி பூஜைக்கான தண்ணீர் வரவழைத்துக் கொடுத்ததாக இத்திருக்கோயில் தலபுராண செய்தி ஒன்று கூறுகிறது. இந்த ஆலயத்தின் மூலவரான பாலசுப்பிரமணிய சுவாமி காலை சந்தி பூஜையின் போது ஒரு குழந்தையின் தோற்றப் பொலிவுடனும், உச்சிகால பூஜையின் போது ஒரு வாலிப தோற்றப் பொலிவுடனும், சாயரட்சை பூஜையின் போது வயோதிக தோற்றப் பொலிவுடனும் காட்சி கொடுப்பது காண கிடைக்காத ஒரு அதிசயமாகும். இந்த ஆண்டார்குப்பம் ஊருக்கு தென்கிழக்கில் குமாரசுவாமி குளமும், வடகிழக்கில் வேலாயுத தீர்த்தம் என்னும் பாலநதியும் கோவிலுக்கும் ஊருக்கும் அழகு சேர்க்கின்றன. சுற்றிலும் 4 மாடவீதிகள் கொண்ட இந்த பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் கோபுரங்கள் இறையருளின் சின்னமாக விளங்குகின்றன. கீழை வீதியில் பாதாள கங்கையம்மன் திருக்கோவிலும் வேம்படி விநாயகர் ஆலயமும், மேலை வீதியில் நந்தவனங்களும், தெற்கு வடக்கு வீதியில் சத்திரமும் உள்ளன. கோபுர வாயிலை தாண்டி கோவிலின் உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம், மயில் என உள்ளன.
16 கால் மண்டபத்தில் புராண விளக்க நிகழ்ச்சிகள் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. அருணகிரிநாதர் முதல் பாம்பன் சுவாமிகள் வரை இந்த ஆண்டார்குப்பம் பாலசுப்பிரமணியரின் மேல் பதிகம் பாடி பெருவாழ்வு பெற்றுள்ளனர். நடுமண்டபத்தில் பிரம்மன் கைகூப்பும் காட்சியுடன் திகழ்கிறார். அடுத்து விநாயகர் சன்னதி, பிறகு பிருகுமுனிவர் வழிபட்ட மூலவர் பாலசுப்பிரமணியம் சன்னதி அமைந்துள்ளது. தாமரை மலரில் பிறந்த முருகனின் முகமும் பாதமும் தாமரையைப் போல் உள்ளது. திருமுருகனின் கருணை பொழியும் விழிகளும் திருநீரணிந்த நெற்றியும் அணிகலன்களும் கொல்லவரும் பகையை வெல்லவரும் வேலும் என மூலவர் பாலசுப்பிரமணியர் அழகுக்கு அழகாக பேரழகாக விளங்குகிறார். இந்த பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் காசி விஸ்வநாதர், ஆறுமுகன் சன்னதி, நடராசர் சன்னதி தனித்தனியே அமைந்துள்ளன. அடியார்கள் தவம் செய்யும் மலையான திருப்பதியில் ஸ்ரீகபிலரும் தவவேள்வியில் இருந்தார். முருகப்பெருமான் வேங்கடமலையில் தோன்றியதும் கபிலர் மனம் மகிழ்ந்து முருகனை போற்றி வணங்கினார். முருகனும் யாம் இந்த வேங்கடமலையில் இருக்க எண்ணியுள்ளோம் என்று கூறி கபிலருக்கு அருள் புரிந்தார். வேங்கமென்றால் துன்பம், கடம் என்றால் எரித்தல். அடியார்களின் துன்பத்தை எரிப்பதற்காக முருகன் எழுந்தருளியதால் இம்மலை வேங்கடமலை என்றானது. திருவேங்கட மலையில் முருகனுக்கு வழிபாடு செய்து வந்த அர்ச்சகர்கள் 4 பேரில்
ஒருவருக்கு சம்வர்த்தனர் என்ற மகன் பிறந்தார். தன் தந்தை காலமான பிறகு பூஜை செய்ய அனுமதி கேட்ட சம்வர்த்தனரை மற்ற மூவரும் தடுத்துவிட்டனர். திருவேங்கடமலைக்கு கிழக்கு திசையில் உள்ள இத்தலத்தில் பாலசுப்பிரமணியராக காட்சியளித்து சம்வர்த்தனருக்கு அருள் புரிந்தார். பிரணவத்திற்கு பொருள் கூறாத பிரம்மனை சிறையில் அடைத்த முருகன் தானே படைப்புத் தொழிலை வேங்கடமலையிலிருந்து செய்வதாகவும் இந்த ஆண்டார்குப்பத்தில் பாலசுப்பிரமணியனாக அருள் புரிவதாகவும் தலபுராணம் தெரிவிக்கிறது. அருணகிரிநாதர் முதல் பாம்பன் சுவாமிகள் வரை இந்த பாலசுப்பிரமணியத்தின் மேல் பதிகம் பாடி பேரின்பப் பேரும் ஆனந்த வாழ்வும் பெற்றுள்ளனர். திருப்புகழ் என்பது அருணகிரிநாதர் முருகப்பெருமான் மீது அருளிய திருப்பாடல்கள். எல்லாமே தித்திக்கும் தேன், பிறவி நோய் நீக்கும் மருந்து, உள்ளத்தை உயர்த்தும் இசையில் திருப்புகழ் உயிரை மேம்படுத்தும். அந்த வகையில் இதோ இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய பாடல்கள் உலகம் முழுவதும் விலை பேசக்கூடியவை. அதாவது அவ்வளவு நுணுக்கமான தகவல்கள் நிறைந்தவை. இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் உத்தரமேரூர் என்று சொல்கின்றோம். அந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானை துதித்து அருணகிரிநாதர் பாடியது. இதில் இவர் பலவிதமான நுணுக்கமான தகவல்களை சொல்கின்றார். மாயை 5 என்கின்றார், வேகம் 5 என்கின்றார், பூதம் 5 என்கின்றார், நாதம் 5 என்கின்றார். வள்ளி நாச்சியாருடைய திருமணத்தை சொல்லும் பொழுது யானை ஓடி வந்ததைக் கண்டு வள்ளி நாச்சியார் பயந்து போய் முருகனை அணைத்து கொண்டாள் என்று சொல்கின்றார். இவ்வளவு தகவல்களையும் இவர் ஏன் சொல்ல வேண்டும்? இந்த நுணுக்கமான பொருட்கள் என்ன என்ன என்பதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரும் புண்ணியம் நமக்கு. அதற்கும் முன்னதாக நேயர்களுக்கு அடியேனுடைய மனமார்ந்த நன்றி கலந்த பாராட்டுக்கள். காரணம், இந்நிகழ்ச்சிக்கு அவ்வளவு வரவேற்பு இருக்கிறது. இந்த பாடல் அந்த பாடல் என்று எல்லா பாடல்களையும், திருப்புகழையும், கந்தர் அலங்காரத்தையும், கந்தர் அனுபூதியையும், அதில் உள்ள நுணுக்கமான தகவல்களையும் இந்த மக்கள் தொலைக்காட்சியில் நன்றாக ஆழ்ந்து அனுபவிக்கின்றார்கள். அவர்களுடைய பதில்கள் மூலமாக அதை தெரிந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக அயல் நாடுகளில் வாழ் தமிழர்கள் இந்த அருந்தமிழ் பொக்கிஷங்கள் என்ன என்ன என்பதை நன்றாகவே அனுபவிக்கிறார்கள். நேயர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், உங்களுக்கு என்ன என்ன திருப்புகழ் பல பேர் நீங்கள் பாராயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் தெரியும். இன்னும் என்ன என்ன திருப்புகழ் எல்லாம் நீங்கள் விளக்கம் கேட்பதற்கு விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் நிலையத்திற்கு எழுதி அனுப்பலாம். அதற்கும் மேலாக இணையதளம் என்று சொல்கின்றோம் அல்லவா, அதில் இலவசமாகவே ஒன்றும் கொடுக்க வேண்டாம், இலவசமாகவே உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் இந்த அருந்தமிழ் பொக்கிஷங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இணையதளத்திலும் இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் நாம் இலவசமாகவே கண்டு இன்புறலாம். நேயர்களுக்கு மறுமுறை அடியனுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த பாடல்களெல்லாம் எப்படி வார்த்தைகளாக அமைந்திருக்கின்றன. இன்றைக்கு என்றவோ வேக வேகமாக பாடக்கூடிய பாடல்கள், ராப் சாங் ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் அல்லவா, அவைகளெல்லாம் நமது முன்னோர்கள் எழுதி கொடுத்த இந்த தமிழ் பாடல்களின் பக்கத்தில் வந்து உரை போடக்கூட காணாது. அதாவது ராப்புக்கு கூட காணாது.
இந்த பாடல் எவ்வளவு அழகாக அருணகிரிநாதர் அனுபவித்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை எடுத்து தொடுத்திருக்கிற அந்த அழகு. தோலெலும்பு சீனரம்பு விளை தங்கு கோழை பொங்கு சோரி பிண்டமாயுருண்டு வடிவான தூல பங்கக்காயம் பம்பில்லே சுமந்து நன்மெல்லிந்து சோறும் இந்த நோயகன்று துயரார ஆலமுண்ட கோணகண்ட லோகமுண்ட மால்விருஞ்சனாரணங்களாக மங்கள் புகழ்தாளும் ஆனங்கள் மூவிரண்டும் ஆறிரண்டும் தோளும் மங்கை ஆடல் வென்றி வேலும் என்று நினைவேனோ பாலச்சந்திர சூடி சந்த வேத மந்திர ரூபி அம்பை வாணி பஞ்சபாணி தந்தம் முருகோனே மாயேந்து வேகமைந்து பூதமைந்து நாதமைந்து வாழ்பெரும் சராச்சரங்கள் உறைவோனே வேலை என்பு கூற வந்த ஏக தந்தை யானை கண்டு வேடர் மங்கை ஒடி அஞ்ச அணைவோனே வீரமங்கை வாரி மங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேருமங்கையாள வந்த பெருமாளே. முடியுமா? எவ்வளவு அழகாக கொடுத்திருக்கிறார் பாருங்கள். இந்த பாடல் பலவிதமான நுணுக்கமான தகவல்கள் நிறைந்தது என்று பார்த்தோம். பாடலை இசை மூலம் அனுபவித்துவிட்டு பாடலின் முதற் பகுதியாக விளக்கத்தையும் பார்ப்போம். தோலெலும்பு சீனரம்பு பீழை தொங்கு கோழை பொங்கு சோரி பிண்டமாயுருண்டு வடிவாகி தூலபங்க காயம் பம்பில்லே சுமந்து நான் மெலிந்து சோறும் இந்த நோயகன்று துயரார ஆலமுண்ட கோணகண்ட லோகமுண்ட மால்விரிஞ்ச நாரணங்கள் ஆகமங்கள் புகழ்த்தாளும் ஆனனங்கள் மூவிரண்டும் ஆறிரண்டும் தோளும் மங்கை ஆடல் வென்றி வேலும் என்று நினைவேனோ பாலச்சந்திர சூடி சந்திர வேத மந்திர ரூபி எம்பி பாணி பஞ்ச பாணில் முருகோனே பாலச்சந்திர சூடி மந்திர வேத மந்திர ரூபி அம்பி பாணி பல்ஜ பாணி தந்து முருகோனே மாயைந்து வேகமைந்து போதமைந்து நாதமைந்து வாழ்பெரும் சராசரங்கள் உறைவோனே வேலை என்பு கூற வந்த ஏகதந்தை யானை கண்டு வேடர் மங்கை ஓடி அஞ்ச அணைவோனே வீரமங்கை வாரி மங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேரு மங்கை ஆள வந்த பெருமாளே. தமிழ் தமிழ் அனுபவிக்கணும். இதெல்லாம் உண்மையிலேயே இப்படிப்பட்ட பாடல்களை கொடுத்த அவர்களுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். அனுபவிக்கக்கூடிய புண்ணியம் நமக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா? பாடலின் நிறைவு பகுதியில் அருணகிரிநாதர் அங்கே சொல்கின்றார், தமிழில் வேலை என்றால் கடல் என்பது பொருள். வேலை, அளக்கர், பவ்வம், வாரி, ஆழி இவெல்லாம் கடல் என்பது பொருள். கடலை போல அவ்வளவு விரிந்து பறந்து ஆழ்ந்து அகன்ற அன்பாம் யாருக்கு? விநாயக பெருமானுக்கு. வேலை என்பு கோர வந்த ஏகதந்த யானை. அங்கிருந்து வள்ளி கல்யாணம், வள்ளி மனத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கின்றாள். முருகப்பெருமான் விநாயகரை நினைக்கின்றார். விநாயகர் வருகின்றார் யானை வடிவில். உடனே வள்ளி நாச்சியார் முருகனை போய் கட்டி பிடித்து கொள்கின்றாள். பயந்து போய் கட்டி பிடித்து கொள்கின்றாள். கந்தபுராணம் சொல்லக்கூடிய தகவல் இது. எதை சொல்லக்கூடியது? அந்த யானை போய்விட்டால் பயம் போய்விடுமே. அப்பொழுது இதை முன்னோர்கள் சொன்னது, அருணகிரிநாதர் சொன்னதில் ஏதோ ஒரு ஆழ்ந்த நுணுக்கமான தத்துவம் பொருள் இருக்கின்றதல்லவா? பலமுறை பார்த்திருக்கிறோம். வள்ளி என்பது மானிட ஆன்மாக்களாகிய நாம், முருகன் என்பது இறைவன். அங்கே விநாயக பெருமான் என்பது பிரணவ வடிவம், ஓங்கார உபதேசம். அந்த ஓங்கார உபதேசம் நமக்கு கிடைத்துவிட்டால் எல்லா விதமான தீமைகளையும் கண்டு நாம் அஞ்சி போய் பயந்து போய், அப்பா என்னை காப்பாற்ற உன்னை தவிர வேறு யாரும் இல்லையடா ஆறுமுகனே என்று அவனை கட்டிப்பிடித்து கொள்வோமாம். இதைத்தான் வேலை என்பு கோர வந்து ஏகதந்த யானை கண்டு வேடர் மங்கை ஓடியாஞ்ச அணைவோனே என்று வள்ளி கல்யாணத்தை சொல்கின்றார். வள்ளி கல்யாணம் என்பது இறைவனும் நாமும் ஒன்றாக இணைவது, அதாவது இறை அருளை அனுபவத்தை நாம் அடைவது. இது இப்படிப்பட்ட முருகப்பெருமானே வள்ளி நாச்சியாருக்கு அப்படி அங்கே மந்திரோபதேசம் செய்து அருள் புரிந்தாயல்லவா? இந்த உத்தரமேரூர் என்ற திருத்தலத்தில் லட்சுமி தேவி கொலுவிருக்கின்றாள், வீரலட்சுமி கொலுவிருக்கின்றாள், பூமாதேவியே வந்து கொலுவிருக்கின்றாள். இப்படிப்பட்ட திருத்தலத்தில் எழுந்து அருள் இருக்கும் முருகப்பெருமானே, எனக்கும் நீ அருள் செய்ய வேண்டாமா என்று அருணகிரிநாதர் அங்கே வேண்டுகின்றார். முருகப்பெருமான் வள்ளி நாச்சியாருக்கு எப்படி அங்கே பிரணவ மந்திர உபதேசத்தை அழகாக செய்து அருள் செய்தாரோ, அதே போல அந்த ஆறுமுக வள்ளல் உத்தரமேரூரில் அருளியிருக்கும் முருகப்பெருமான் 6 அடி உயரம் சிவபெருமானை பூசிக்கும் நிலையில் இப்படி சற்று சாய்ந்தார் போல இருக்கக்கூடிய அற்புதமான திருவடிவம். அப்படிப்பட்ட அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான தீமைகளையும் கண்டு நாம் அஞ்சுமாறும், நல்லவைகளை கண்டு நாம் ஓடிப்போய் அணிந்து கொள்ளுமாறும்,
எல்லா விதமான நல்லவைகளையும் நம்முடன் சேர்க்க வேண்டுவோம். அவன் சேர்ப்பான். சரி நேர்களே, நம் மனதுக்குள் 1000 துயரங்கள் இருந்தாலும் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அவை மறைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.